ஒரே ஒரு கேள்வி, நீங்க சாட் ஜிபிடி வந்து தமிழ்ல கேள்வி கேட்டா அது பதில் சொல்லுதா? ஆனா தமிழ் கலாச்சாரம், இந்தியாவின் சமூக சூழல், நம் மொழிகளின் நுணுக்கங்கள், நம் சட்டங்கள், நம் தேவைகள் இவற்றை உண்மையாக புரிந்து கொள்ளும் ஏஐ எங்கே? நம்ம கேள்வி கேட்போம் சாட் ஜிபிடியில், ஆனா அதோடைய ஸ்டைல்ல தமிழாக்கம் பண்ணி கொடுக்கும். ஆனா நமக்கு வேண்டிய ஸ்டைல்ல சிம்பிளா சொல்லணும்னா சென்னை பாஷையில உத்தார் விட்டியா அப்படின்ற மாதிரி சிம்பிளான அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட உள்ள ஏஐயா இருக்கா சாட் ஜிபிடி? இல்லை. அந்த மாதிரி ஏஐ இந்தியாவுக்கு எங்க இருக்கு அப்படின்னு ஒரு தேடல் நடந்துட்டு இருக்குங்க. இன்று உலகின் மிகப்பெரிய ஏஐ மாடல்ஸ் பெரும்பாலும் யூஎஸ் மற்றும் பிற நாடுகளில் உருவாக்கப்பட்டவை. ஆனால் இப்போது வந்து இந்தியா மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அது என்ன அப்படிங்கிறது தான் வந்து சர்ப்ரைஸ். இந்தியா ஏஐ மிஷன் அப்படின்னு ஒரு மிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல 20 இந்தியன் பேசிக் ஏஐ மாடல்ஸ் உருவாக்கப்பட உள்ளன. அதில் 5 மாடல் ஏற்கனவே பொதுமக்கள் மற்றும் டெவலப்பர்ஸ் பயன்பாட்டிற்கு வெளியிடப்பட்டுள்ளன. இது ஒரு சாதாரண தொழில்நுட்ப செய்தி கிடையாதுங்க. இந்தியாவின் டிஜிட்டல் இண்டிபெண்டன்ஸ் போராட்டத்துடைய அடுத்த அத்தியாயமாக பார்க்கப்படுகின்றன. சரி, இந்த 20 ஏஐ மாடல்ஸ் ஏன் அவ்வளவு முக்கியம்? இவை சாட் ஜிபிடிக்கு வந்து காம்படிஷனாக இருக்குமா? இந்தியா ஏஐ உலகின் புதிய சக்தியாக மாறுமா என்று முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற மாதிரி டெக் ஃபியூஷன் நம்ம நியூ சேனல் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்வோம். நம்மளுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்டேட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும். இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ், ரொம்ப சர்ப்ரைசிங் வீடியோஸ், ஷாக்கிங் வீடியோஸ், எல்லா விதமான காம்பினேஷனோட நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ள நான் போகிறேன். கடந்த சில ஆண்டுகள்ல ஏஐ உலகத்தையே மாற்றி இருக்குன்னா அது மிகையாகாது. 24ல சாட் ஜிபிடி ஆரம்பிச்சதுலேருந்து கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கல்வி, மருத்துவம், வணிகம், அரசு வேலை, மீடியா எல்லா துறையிலும் ஏஐ தனது தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதுன்னா மிகையாகாது. ஆனா ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. ஏஐ பயன்படுத்தும் நாடுகள் அதிகம், ஆனா ஏஐ உருவாக்கும் நாடுகள் மிகவும் குறைவு. அதனால மிகவும் சக்தி வாய்ந்த ஏஐ மாடல் சில நாடுகள் கைகளில் மட்டுமே இருக்கின்றன. ஸோ ஏஐ கிட்ட இருந்த நாடுகள்கிட்ட இருக்கிற நாடுகள் ரொம்ப பவர்ஃபுல் கண்ட்ரிஸாக கருதப்படுகிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு இந்தியா ஏஐ மிஷன் அப்படின்னு ஒரு பெரிய பிளானை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன தெரியுமா? வெறும் ஏஐ யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, ஏஐ இந்தியாவிலேயே உருவாக்குவது. இந்திய மொழிகளுக்காக, இந்திய மக்களுக்காக, இந்திய நிறுவனங்களுக்காக, இந்தியாவின் தேவைகளை மையமாக வைத்து. இதுதான் அதோடைய சாரம். சரி, இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரும். இப்போ அனைவரும் பேசும் அந்த 20 மாடல்ஸ்னா என்ன அப்படின்னா, முதலில் ஃபவுண்டேஷன் மாடல் என்றால் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சாட் ஜிபிடி ஒரு அப்ளிகேஷன் கிடையாது. சரி, அப்போ அது என்ன? அதன் பின்னால் இருக்கும் பெரிய லாங்குவேஜ் மாடல் தான் அதன் மூளை. ஸோ அதே போல ஜெமினி, கிளாடு, லாமா போன்ற ஏஐ சிஸ்டம்ஸ் அனைத்திற்கும் பின்னால் ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது ஒரு ஃபவுண்டேஷன் மாடல்ன்றது ஏஐ வேர்ல்டுடைய இன்ஜின்னு சொல்லலாம். அதன் மேல் ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் உருவாக்க முடியும். கஸ்டமர் சர்வீஸ் பாட்ஸ், எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ், ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ், லீகல் ரிசர்ச் டூல்ஸ், கவர்மெண்ட் சர்வீசஸ் எல்லாத்தையும் வந்து இந்த ஃபவுண்டேஷன் மாடல்ஸில் கட்டி எழுப்ப முடியும். சரி, இப்போ இந்தியா இப்படிப்பட்ட 20 அடிப்படை ஏஐ மாடல்ஸ் உருவாக்கியுள்ளதாக அறிவித்துள்ளது. இது மிகவும் முக்கியமான முன்னேற்றம்னு கருதப்படுகிறது. ஏன்னா ஏஐ வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா
வெறும் பயனாளிகளாக இருப்பதிலிருந்து இப்போ நம்ம பெனிஃபிஷியரிஸாக இருக்கிறதுலேருந்து அதை கிரியேட்டராகவும் நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். அதுதான் ரொம்ப மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்தியாவில் வந்து 22 அதிகாரப்பூர்வ மொழிகள் உள்ளன, நூற்றுக்கணக்கான வட்டார மொழிகள் உள்ளன. ஒரு தமிழ் வார்த்தைக்கு தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேறுபட்ட அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒரு ஹிந்தி வாக்கியம் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு விதமாக பயன்படுத்தப்படலாம், மகாராஷ்டிராவில் வேறு விதமாக இருக்கலாம். இந்தியாவின் இந்த மொழி மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, மல்டி ஃபேசட்டட் அந்த கல்ச்சர் அப்படின்றது வெளிநாட்டு ஏஐ மாடல் முழுமையாக புரிந்து கொள்வது எளிதல்ல. இதனால சில பல நேரங்களில் வந்து மொழிபெயர்ப்பு பிழைகள், கலாச்சார தவறுகள், உள்ளூர் சூழலை புரிந்து கொள்ளாத பதில்கள் அப்படின்ற மாதிரி பல சேலஞ்சஸ் இருக்கு. ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்படும் ஏஐ மாடல்ஸ் இந்திய மொழிகள், இந்திய தரவுகள், இந்திய சமூக அமைப்புகள், இந்திய சட்டங்கள், இந்தியாவின் அரசு திட்டங்கள் இவற்றை மையமாக வைத்து பயிற்சி பெற முடியும். இதுதான் வந்து இந்தியாவுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கலாம். சரி, 20 மாடல்ஸ் உருவாக்கப்பட்டுள்ளன என்பது ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல 5 மாடல்ஸ் ஏற்கனவே டெவலப்பர்ஸ் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வெளியிடப்பட்டிருப்பது இன்னும் முக்கியமான விஷயம். ஏன் தெரியுமா? ஒரு தொழில்நுட்பம் ஆய்வகத்தில் இருப்பதற்கும் அது மக்களின் கைகளில் செல்வதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. டெஸ்டிங்க்கும் ஆக்சுவல் டெலிவரிக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்றாங்க. டெவலப்பர்ஸ் இந்த மாடல்ஸை பயன்படுத்தி புதிய அப்ளிகேஷன்ஸை கூட உருவாக்கலாம். ஸ்டார்ட் அப்ஸ் புதிய ப்ராடக்ட்ஸை கொண்டு வரலாம். எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் புது மொழி ஏஐ டியூட்டர்ஸ் உருவாக்கலாம். ஹாஸ்பிட்டல்ஸ் ஏஐ அசிஸ்டன்ஸ் உருவாக்கலாம். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிட்டிசன் சர்வீசஸுக்காக அதை வந்து அப்கிரேட் பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் முழு ஏஐ ஈகோ சிஸ்டம் உருவாக்கவும் முடியும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த ஏஐ மாடல்ஸில். ஸோ ஏஐ இண்டிபெண்டன்ஸ் வந்து இதுக்கு முதல் படியா அப்படின்னா, சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. ஏஐ வெறும் சாஃப்ட்வேர் கிடையாது, அது வந்து நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய மிக முக்கியமான விஷயம். மின்சாரம் மாதிரி, அதாவது எலக்ட்ரிசிட்டி மாதிரி, வெப்சைட் மாதிரி, செமிகண்டக்டர் சிப்ஸ் மாதிரி ஒரு நாட்டுடைய ஃபியூச்சர் எக்கனாமியை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் ஏஐ. அதனால உலகில் பல நாடுகள் தங்களுக்குள்ள சாவரன் ஏஐ சிஸ்டம்ஸ் உருவாக்க முயற்சி செய்கின்றன. இந்தியாவில் வந்து 20 ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே பாதையில் எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான நடவடிக்கை தான் வந்து நம்ம இந்த மாடல்ஸுடைய அனௌன்ஸ்மெண்ட்டையே பார்க்குறோம். கடைசியாக நான் சொல்ல வர விஷயம், ஒரு காலத்தில் இந்தியா உலகின் சாஃப்ட்வேர் கேபிட்டல்னு சொல்லப்பட்டது. அப்புறம் ஸ்டார்ட் அப் நேஷன் அழைக்கப்பட்டது. இப்போது ஒரு புதிய கேள்வி, ஏஐ நேஷனாக இந்தியா மாற முடியுமா? ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், ஏஐ டேட்டா சென்டர் டைகர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஏஐ நேஷனாக இந்தியா மாற முடியுமான்றதும் ஒரு கேள்வி. 20 ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் உருவாக்கப்பட்டிருப்பது ஒரு தொடக்கம்னு தான் சொல்லலாம். இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. உலகின் மிகப்பெரிய ஏஐ நிறுவனங்கள போட்டியிட காம்படிஷனும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அதிக கணினி திறன் இதுக்கு தேவை. மேலும் அதிக ஆராய்ச்சி, டெஸ்ட்டும் ரிசர்ச்சும் தேவை. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை. அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் தெளிவாக இருக்கு, இந்தியா வந்து என்ன ஏஐ வெறும் பயன்படுத்தும் பெனிஃபிஷியரி கண்ட்ரியா இருக்க விரும்பலை அப்படின்ற மெசேஜ் வருது. ஏஐ கிரியேஷன் இனிமே வந்து கிரியேட்டிங் ஒரு கண்ட்ரியா இந்தியா மாற இருக்கிறது. இந்த 20 மாடல்ஸ் அதுக்கு ஒரு சாம்பிள் தான். அந்த கனவின் முதல் கட்டிட கற்களாக இந்த 20 மாடல்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். இன்று உலகம் சாட்ஜிபிடி, ஜெமினி, கிளாட் பற்றி பேசுகிறது. நாளை இந்தியாவின் உருவான ஏஐ மாடல்ஸ் பற்றி பேசுமா அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வி. அதற்கான பதிலை அடுத்த சில ஆண்டுகள் தீர்மானிக்க போகின்றன. ஆனால் ஹிஸ்டரி சொல்ற விஷயம், ஒரே ஒரு விஷயம் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா, தொழில்நுட்பத்தை உருவாக்கும் நாடுகள் தான் எதிர்காலத்தை வழிநடத்துகின்றன. இந்த பட்டியலில் இந்தியா தனது பெயரை எழுத தொடங்கிவிட்டது அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவுடைய சினாப்சிஸ். இந்தியாவில் உருவாகும் ஏஐ மாடல்ஸ் சாட்ஜிபிடி, ஜெமினி போன்ற கிளாட் மற்றும் உலக ஏஐகளுக்கு போட்டியா வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளுக்கான ஏஐ உருவாக்கத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக மாறுமா? உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவைத்துடன் நான் முடிவு செய்கிறேன். இது போன்ற ஏஐ, தொழில்நுட்பம், பொருளாதாரம் மற்றும் எதிர்கால ஃபியூச்சர் இந்தியன் டெக்னாலஜிஸ் மற்றும் டீப்பான அனாலிசிஸ் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லி இந்த பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். சுவாரஸ்யமான
தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.